பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். இன்னைக்கு என் கூட சேர்ந்து சுகத்திற்காக ஜெபிக்க ரெடியா இருக்கீங்களா? கர்த்தர் நம்மளை சிருஷ்டிக்கும் போது ஆவி ஆத்மா சரீரமாகவே சிருஷ்டித்தார். நாம பார்ப்பதெல்லாம் சரீரத்துல காணப்படுகின்ற வியாதி மட்டும்தான். ஆத்மாவும் வியாதினால பாதிக்கப்படும். அந்த வியாதி தான் பாவம். நமக்குள்ளாக பாவம் காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மா கர்த்தரை விட்டு விலகுகிறதாய் காணப்படுகிறது. அதனாலேயே ஆத்மாவில் காணப்படுகின்ற சுகம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்தவர்களாய் நாம காணப்படும் பொழுது அது சரீரத்தையும் பாதிக்கக்கூடியதா இருக்கு. நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் சரீர குறைபாடு மட்டும்தான். ஆத்மாவை குணப்படுத்தணும்னு நம்ம நினைச்சதே கிடையாது. கொஞ்சம் பைபிளில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியும் சுகத்திற்காக இயேசுவை நோக்கி ஜெபித்தவர்களுக்கு இயேசுவானவர் சொன்னது, உன் பாவம் உன்னை விட்டு விலகினது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு அவர் சரீரத்தை குறித்து பேசாம ஆத்மா ரட்சிப்பை குறித்து மட்டுமே பேசியிருக்கிறார். ஏன்னா நம்மிலிருந்து பாவம் விலகும் என்று சொன்னால் நம்மளுடைய சரீரத்தில் காணப்படுகின்ற உபாதைகளும் நம்மை விட்டு விலகக்கூடும். அதற்காக இன்னைக்கு நம்ம ஆத்மா சுகப்படுவதற்காக நாம ஜெபிப்போம். அதன் வழியாக நம்மளால ஒரு பரிபூரண சரீர சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கின்ற ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ காரணங்கள்னால தங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற சுகவீனங்கள் நீங்காம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றிற்காகவும் இந்த வேலையில நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்றோம். எங்க ஆத்மாவில் காணப்படுகின்ற பாவம் எங்களை விட்டு நீங்கும்படிக்காய் கர்த்தர் கட்டளையிடுங்க. உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஏதேனும் மீறுதல் காணப்படுமானால் இந்த வேலையில உணர்த்தி நடத்துங்க ராஜா. அப்பா, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. எங்களை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே எல்லா சுகவீனங்களிலும் இருந்து ஆண்டவரை விடுவிக்கும்படிக்கா இந்த வேலையில ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.